இங்க பாரு, இத்தனை வருஷத்துல உன்கிட்ட நான் எதையுமே கேட்கல. ஆனா இன்னைக்கு உன்கிட்ட நான் ஒண்ணு கேட்டேன்னா நீ எனக்காக அதை கொடுப்பியா? என்னால உனக்கு எதையுமே கொடுக்க முடியாது. ஏன்னா கொடுக்கறதுக்கு மனசு தேவை. அது என்கிட்ட இல்ல. எனக்கு தெரியும் உன் மனசுல அனுஜா இருக்கான்னு, அப்புறம் எப்பவுமே இருப்பான்னு. ஆனா நான் உன் மனசுல எனக்காக கொஞ்சமா மதிப்பா கேக்குறேன். ரிஷி, தானியாக்கும் எனக்கும் உன் கூட என்ன உறவு இருக்குன்றத நீ யார்கிட்டயும் சொல்றத நான் கொஞ்சம் கூட விரும்பல. இல்ல, நீ ஒருவேளை அனுஜாக்கு சொல்லணும்னு நினைச்சா சொல்லலாம். எனக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ஆனா பாரு, அனுஜா முன்னேறி போயிட்டா. அவளுக்கு அவ ஹஸ்பண்ட் இருக்கா, மக இருக்கா. அதனால எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆனா அனுஜாவை தவிர வேற யார்கிட்டயும் சொல்லிடாத ப்ளீஸ். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். தேங்க்யூ. எனக்கு தெரியும் நீ உன்னோட ப்ராமிஸை என்னைக்கும் பிரேக் பண்ண மாட்டேன். சரி, சாப்பிட ஆரம்பி. ஓகே, இத ட்ரை பண்ணு. கொஞ்சமா, கொஞ்சோண்டு. நான் சாப்பிட மாட்டேன். நட்சத்ரா, நட்சத்ரா ப்ளீஸ் ஒரு வாய் வாங்கிட்டு போ. இங்க பாரு, நான் சொல்றது கேளு. நட்சத்ரா ப்ளீஸ் சொல்றது கேளு. நட்சத்ரா, நட்சத்ரா, இப்ப நீ இத சாப்பிடலனா அப்புறம் அம்மாவும் சாப்பிடாம இருக்க போறேன். நான் இப்பவே டாடிக்கு கால் பண்ணி சொல்வேன் நீங்க என்ன பிளாக்மெயில் பண்றீங்கன்னு. என்ன, உனக்கு இந்த வயசுல இப்படி எல்லாம் பேசுறதுக்கு யார் சொல்லி கொடுக்கறாங்க? சொல்ல மாட்டேன். சைட் ப்ளீஸ். சைட் ப்ளீஸா? ஓ காட், இவ கார்ட்டூன் பார்க்கிறதுக்கு பதிலா இப்ப படத்தெல்லாம் பார்க்கறாளா? எனக்கும் ஞாபகம் நிறைய இருக்கு. ஐ மிஸ் யூ வெரி மச். நம்ம சீக்கிரம் பார்க்கலாம் அபிஷேக். நீ இன்னைக்கு அனுஜாவை காதலிக்கிற. ஆனா 7 வருஷமா நானும் உன் கூட தானே இருக்கேன். என்னாச்சு? வீட்டுல சுபா இல்ல? சுபாவா? சுபா எங்க போனான்னு தெரியலையே. எங்க அண்ணனுக்கு கம்பெனி கொடுக்க வந்திருக்கு. யார் கம்பெனி வேணுமே கிடைக்காது. வேண்டதால எனக்கு கம்பெனி கொடுக்குறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா? ஒரு நிமிஷம். ஒருவேளை நீங்க உத்ராவோட கம்பெனியை பத்தி பேசுனீங்கன்னா தட்ஸ் ஓகே. ஆனா என்னோட கம்பெனியை பத்தி பேசுனீங்கன்னா நான் கிளம்புறேனா? எங்க போற? இப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப எங்க போற நீ? என்ன நான் பண்ணிட்டேன்? அதாவது அந்த உத்தராமனம் அவ என்ன ரிஷியண்ணா, ஒரு பக்கம் உங்களோட இந்த போலி உறவை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். நீங்க என்னைய குறை சொல்றீங்களா? பாய் பாய். மனோ, சரி சொல்லு. நீ என்ன சொல்ல நினைக்கிறியோ அதை சொல்ல. நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, நான் இதை தான் சொல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். உத்தரா சொன்னால அனுஜாவுக்கு இது கஷ்டமா இருக்கும்னு. அண்ணா, அது அவங்க 2 பேருக்குமே கஷ்டமா இருக்கும்னா 2 பேருக்குமே ப்ராப்ளம் தான். புரிஞ்சுதா? நீங்க பாரு, இதால யாருக்கு பிரச்சனை யாருக்கு பிரச்சனை இல்லைன்னா தெரியாது. ஆனா எனக்கு இது மட்டும் தான் தெரியும். 7 வருஷமா நான் இந்த உத்தரா, அதாவது இவ கூட நான் வீட்டில் தான் இருக்கேன். மேபி நாங்க புருஷன் பொண்டாட்டியே இல்லாம இருக்கலாம். ஆனா தானியா எல்லாரோட பார்வையை பொறுத்த வரைக்கும் அவ எங்களோட மக. சோ ஒருவேளை அவளுக்கு ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது நல்லா இருக்காது மனோ. நான் சொல்றது புரியுதுல? அண்ணா, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உத்தரா ரொம்ப இன்னசென்ட்டான பொண்ணு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் எதுவுமே கிடையாதுண்ணா. அவ இன்னசென்ட்டா இல்லையோ அதை பத்தில எனக்கு எந்த கவலையும் இல்ல மனோ. நீ அதை புரிஞ்சுக்க மாட்ற. இங்க பாரு, எங்களோட இந்த உறவு ரொம்ப குழப்பத்துல போயிட்டு இருக்க. இங்க பாரு, என்ன பொறுத்த வரைக்கும் அனுஜா தான் என்னோட வாழ்க்கை. என்னோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லவ் அனுஜா மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. அவ எனக்காக திரும்ப வருவான்ற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்க. அவ வரல அப்படின்னா கூட நானே கூட்டிட்டு வரேன். நீ பாத்துட்டே நான் அவளை கண்டிப்பா கூட்டிட்டு வரதா போறேன். ரிலாக்ஸ். வாங்க, நம்ம போய் ஒரு படம் பார்ப்போம். வாங்க பாருங்க, அனுஜா கண்டிப்பா திரும்ப வரதா போறா. உண்மையை சொல்ல, நான் உன் கூட இருக்கும்போது உனக்கு கஷ்டமா இருக்குமா என்ன? தயவு செஞ்சு உண்மையை மட்டும் சொல்லு, இல்லைன்னா நீ என் பணத்தை தான் பார்ப்ப.